Welcome to the component based technology online class. Dear students, நம்ம 5th unitல document type definition அப்படின்ற டாபிக் லாஸ்ட் வீடியோல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல DTDனா என்னன்றத பார்த்தோம், definitions பார்த்தோம், and then one of the XML component elements வந்து நம்ம எப்படி DTDல அதை வந்து டிக்ளேர் பண்றது அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல இது ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Once again you just go through the video. Okay. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது நெக்ஸ்ட் காம்பனன்ட் ஆட்ரிபியூட் அப்படின்றது எக்ஸ்எம்எல் ஆட்ரிபியூட்ஸை ஒரு டிடிடில நம்ம வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது எலமெண்ட்ஸ் பத்தின சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு எலமெண்ட் அப்படின்றது புக்குன்னு இருக்குன்னா புக்ல வந்து நேம்ன்றது ஒன் ஆஃப் தி ஆட்ரிபியூட் அண்ட் தென் பிரைஸ் வந்து அனதர் ஆட்ரிபியூட். இந்த மாதிரி அந்த எலமெண்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பலதரப்பட்ட தகவல்களை தான் நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், எப்படி வந்து அதுக்கு ஒரு எஃபிஷியன்டான டேட்டாவை நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக we have to declare the attributes in DTD. அதை வந்து நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணும், அதுக்கான சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓபன் பிராக்கெட் எக்ஸ்கிளமேஷன் சிம்பிள் attribute list, இது வந்து கேபிட்டல் லெட்டர்ல எலமெண்ட் நேம் கொடுக்குறோம், அதனுடைய ஃபர்ஸ்ட் attribute நேம், அதனுடைய டைப், அதாவது சி டேட்டாவா பிசி டேட்டாவான்றது, அதனுடைய டிஃபால்ட் வேல்யூ என்னவா இருக்கணும். இந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு, அதுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கணும். வெதர் இட் இஸ் ரெக்வயர்டா, கம்பல்சரியா, ஆப்ஷனலா, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டிஃபால்ட் வேல்யூன்றது இருக்கும். ஓகே, இதுல இப்போ எலமெண்ட் நேம் அப்படின்றது நேம் ஆஃப் த எக்ஸ்எம்எல் எலமெண்ட், ஆட்ரிபியூட் நேம் வந்து நேம் ஆஃப் த அந்த ஒரு கன்சர்ன் எலமெண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்எம்எல்ல டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட் டைப்ன்றது அது சி டேட்டாவா பிசி டேட்டாவா. சி டேட்டா அப்படின்னா அந்த பிரவுசர் வந்து அதை எடுத்து பார்ஸ் பண்ணாது, அதை ஒரு சிம்பிள் டெக்ஸ்டா கன்சிடர் பண்ணிக்கும். பட் வேற பிசி டேட்டா அப்படின்னா அதை வந்து பார்ஸ் பண்ணி அதுல எரர்ஸ் இருக்குதா, சின்டாக்ஸ்ல நம்மளுக்கு கரெக்டா இருக்குதான்றதெல்லாம் வந்து பிரவுசர் வந்து செக் பண்ணும், அது வந்து பிசி டேட்டான்றது. ஓகே, அண்ட் தென் டிஃபால்ட் வேல்யூன்றது வந்து ஆட்ரிபியூட்ஸ்க்குன்னு ஒரு சில டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்குது. அந்த டிஃபால்ட் வேல்யூஸ் என்னென்னன்றதை இப்ப நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹேஷ் டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னா அந்த ஆட்ரிபியூட்டுக்கு சப்போஸ் நம்ம எதுவுமே டெக்ஸ்ட் கொடுக்கல, ஒரு வேல்யூ கொடுக்கலன்னா இந்த வேல்யூவை டிஃபால்ட்டா எடுத்துக்கும். இந்த ஆட்ரிபியூட் ஹேஸ் ஏ டிஃபால்ட் வேல்யூ. அடுத்தது ஹேஷ் ரெக்வயர்ட்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல இந்த டிஃபால்ட் வேல்யூன்ற இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன் ஹேஷ் டிஃபால்ட் வேல்யூ, ஏதாவது ஒரு வேல்யூ 100 200 அந்த மாதிரி இந்த டபுள் கொட்டேஷன்ல கொடுத்தீங்கன்னா இதை வந்து அதுக்கு வேல்யூவா கொடுத்துரும். அதே அந்த டிஃபால்ட் வேல்யூன்ற இடத்துல ஹேஷ் ரெக்வயர்டுன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட்ல இந்த ஆட்ரிபியூட்டுக்கு நம்ம வந்து வேல்யூ கொடுத்தாகணும், அதை வந்து நல்லா வச்சிருக்க முடியாது. ஓகே, அடுத்தது இம்ப்ளைடு அப்படின்னா இந்த ஆட்ரிபியூட் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், எல்லா நேரத்திலயுமே இது வந்து கம்பல்சரின்றது கிடையாது. the attribute does not have to be included. அது வந்து சம் கேசஸ்ல அந்த ஆட்ரிபியூட்க்கு நீங்க வேல்யூஸ் கொடுக்கலாம், சம் கேசஸ்ல கொடுக்காமலும் விடலாம், அது வந்து இம்ப்ளைடு. அடுத்தது வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ, அதாவது ஆட்ரிபியூட் வேல்யூ இஸ் ஃபிக்ஸ்டு, அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு கம்பெனியினுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரெக்கார்ட்லயும் கம்பெனியினுடைய நம்பர் வந்து மாறிக்கிட்டே இருக்காது, அப்போ அந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் வந்து தே ஆர் ஃபிக்ஸ்டு. இந்த 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து இந்த இடத்துல ஆட்ரிபியூட் டைப்புக்கு அடுத்தது டிஃபால்ட் வேல்யூவா கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஃபால்ட் கொடுத்து வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து இந்த ஆட்ரிபியூட்ல போய் ஸ்டோர் ஆகும். செகண்ட் ஒன் ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டா கம்பல்சரியா இந்த ஆட்ரிபியூட்டுக்கு நீங்க வேல்யூ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றது, எம்டியா விடக்கூடாது. தேர்ட் ஒன் இம்ப்ளைடுன்னு சொல்லிட்டா இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை, நம்ம அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அண்ட் தென் தி லாஸ்ட் கேட்டகரி டிஃபால்ட் வேல்யூல ஃபிக்ஸ்டு வேல்யூ, ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அதை வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது, அது ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இந்த பேராமீட்டர்ஸ்க்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பர்சன் நம்பர் ஈக்குவல் டு 5677. இதுக்கான டிடிடி நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னா ஆட்ரிபியூட் லிஸ்ட் பர்சன் நம்பர் சி டேட்டா, இது வந்து ஒரு சி டேட்டா தான், இதை வந்து நம்மளுடைய பிரவுசர் போயிட்டு பார்ஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிடுவோம் சி டேட்டான்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுக்கும்போது கண்டிப்பா ஒரு ஒரு பர்சனுக்கும் ஒரு நம்பர் இருக்கணும், இல்லாம இருக்கக்கூடாது.
ஓகேவா? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது பாருங்க. கான்டாக்ட் ஃபேக்ட்ஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ. இதனுடைய டிடிடி என்னன்னு கேட்டாக்கா attribute list கான்டாக்ட் ஃபேக்ட்ஸ், இதுவும் சி டேட்டா, பட் இட் இஸ் இம்ப்ளைடு. இம்ப்ளைடுனா என்ன அர்த்தம்? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்ப சில பேர் வந்து ஃபேக்ட்ஸ் நம்பர் இருக்கும், சில அதாவது எம்ப்ளாயிஸ் கிட்டயோ அல்லது வந்து ஆர்கனைசேஷன்லயோ வந்துட்டு ஃபேக்ட்ஸ் நம்பர் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்ப இட் இஸ் given as implied. அண்ட் அடுத்தது பாருங்க, சென்டர் கம்பெனி நியூமரிக். சென்டர் கம்பெனி யாருன்னா அது வந்து நியூமரிக். இதனுடைய டிடிடி பாருங்க, எப்பவுமே சென்டர் கம்பெனி வந்து நியூமரிக் தான், அதை போய் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதனால attribute list சென்டர் கம்பெனி சி டேட்டா, இதுவும் சி டேட்டா. அண்ட் டிஃபால்ட் வேல்யூல பாத்தீங்கன்னா இது வந்து பிக்ஸ்டு, எப்பவுமே நியூமரிக் தான், அதனால இட் இஸ் given as fixed. ஓகே, இந்த இடத்துல வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து சி டேட்டாவா தான் மேக்சிமம் இருக்கும். அதை வந்து நம்மளோட பிரவுசர் எடுத்து பார்ஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர். பட் நம்ம எலமெண்ட்ல கொடுக்கும்போது பிசி டேட்டான்னு கொடுப்போம். ஏன்னு கேட்டாக்கா எலமெண்ட்டை சேர்ந்து ஆட்ரிபியூட்ஸ் கொடுப்போம் நம்ம, அந்த மாதிரி வர்றதால அங்க வந்து பிரவுசர் அதை பார்ஸ் பண்ணணும்ன்ற நெசசிட்டி இருக்கும். பட் வேற ஆட்ரிபியூட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற ஃபைனல் வேல்யூன்றதால இது வந்து at the maximum C டேட்டாவா தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, so this is about the attributes. attributes வந்து எப்படி நம்ம DTD-ல டிஃபைன் பண்றது அப்படிங்கிறது. எஸ், நெக்ஸ்ட் காம்பனன்ட் நம்ம போலாம். நெக்ஸ்ட் காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேரிங் என்டிட்டிஸ் இன் DTD. என்டிட்டி பத்தி நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையாமா? இன்டர்னல் என்டிட்டி, எக்ஸ்டர்னல் என்டிட்டின்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது அது வந்து ஆம்பர்சன் யூஸ் பண்ணி கொடுக்கணும். ஆம்பர்சன் சிடின்னு என்டிட்டி நேம் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்னு கொடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சிடின்னு வருதோ அங்கெல்லாம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்றது ரீப்ளேஸ் ஆகும். ஆம்பர்சன் ஐடின்னு கொடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஐடின்னு கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றது உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும். இதுதான் வந்து என்டிட்டி. நம்ம கொடுத்துருக்கிற ஒரு ஷார்ட்டான ஒரு கீக்கு ஒரு லென்த்தியான ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது வந்து என்டிட்டி அப்படின்னு சொல்றது. ஸோ இதுல என்டிட்டி நேம்ன்றது நேம் ஆஃப் த என்டிட்டி, என்டிட்டி வேல்யூன்றது வேல்யூ ஆஃப் த என்டிட்டி. ஓகே, இப்படிதான் நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது இன்டர்னல் என்டிட்டி, எக்ஸ்டர்னல் என்டிட்டி, சிஸ்டம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஆத்தர் ஆம்பர்சன்ட் ரைட்டர். ஆம்பர்சன்ட் ரைட்டருக்கு என்ன வேல்யூ கொடுக்க போறோம்? ஐஇடி அண்ட் ஆர்கேஎஸ். ஆம்பர்சன்ட் காப்பிரைட், காப்பிரைட் வந்து என்வி. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய எக்ஸ்எம்எல் வந்து இதுதான். ஆத்தர் ஆம்பர்சன்ட் ரைட்டர் ஆம்பர்சன்ட் காப்பிரைட். நம்ம இந்த எலமெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டு என்டிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். இதனுடைய டிடிடி பாருங்க, ஓபன் பிராக்கெட் எக்ஸ்கிளமேஷன். என்டிட்டி ரைட்டர் இஸ் இதுதான். ரைட்டர்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இதுதான் டிஸ்பிளே ஆகணும். அது மாதிரி என்டிட்டி காப்பிரைட்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இதுதான் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, திஸ் இஸ் தி இன்டர்னல் என்டிட்டி. அதுவே எக்ஸ்டர்னல் என்டிட்டின்னு சொன்னா பாருங்க, ஓபன் பிராக்கெட் எக்ஸ்கிளமேஷன் என்டிட்டி, என்டிட்டி நேம், சிஸ்டம். இதே இதுதான் நம்ம வந்து எக்ஸ்எம்எல் காம்பனன்ட்ஸ் பார்க்கும்போது இதே சேம் டெஃபினிஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நீங்க ஏதாவது ஒரு யூஆர்ஐ ஆர் யூஆர்எல் வந்து அதுக்கு கொடுக்கணும். என்டிட்டி நேம் வந்து நேம் ஆஃப் த என்டிட்டி, சிஸ்டம் இஸ் த கீவேர்டு. இந்த யூஆர்ஐ ஆர் யூஆர்எல்ல வந்து இந்த என்டிட்டிக்கான வேல்யூவை எங்க இருக்குன்றதுக்கான யூஆர்எல் அட்ரஸ். So let us see the example. Author ampersand writer ampersand copywriter. இதனுடைய DTD பாருங்க, entity writer சிஸ்டம்ல எங்க இருக்குது? http://ed.com இந்த அட்ரஸ்ல போனோம் அப்படின்னு சொன்னாக்கா ரைட்டர் வந்து என்ன நம்ம அதுல டிஸ்பிளே பண்ணணும்ன்றது இந்த ஐடியில வந்து இருக்கும் அட்ரஸ்ல. அது மாதிரி காப்பிரைட்டுக்கான அட்ரஸ் வந்து இதுதான் nv.com. அதனாலதான் இது வந்து வெளியில போயிட்டு ஒரு சைட்ல இருந்து நமக்கு ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றதாலதான் this is called as the external entity. But whereas internal entity na நம்மளே ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம், இதுதான் அப்ப வேல்யூ, இதுதான் அங்க வந்து நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆகணும்ன்றத நம்மளே டிஸ்பிளே பண்ணிடுறோம். This is the how to declare entities in DTD. ரைட்டா? சோ நம்ம இன்னைக்கு வந்து attributes பார்த்திருக்கோம், entities பார்த்திருக்கோம். சோ லாஸ்ட் ஒன் வந்து நோட்டேஷன்ஸ். நோட்டேஷன்ஸையும் நம்ம இதே வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மட்டும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். நோட்டேஷன் அப்படின்னா இமேஜஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. நான் டெக்ஸ்டுவல் டேட்டாவை வந்து நம்மளுடைய எக்ஸ்எம்எல்ல கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் டிக்ளரேஷன் தான் நோட்டேஷன். ஆல்வேஸ் ரிமெம்பர், நோட்டேஷன் மீன்ஸ் இமேஜஸ் ஆர் பிக்சர்ஸ். அதாவது ஒரு டெக்ஸ்ட் டேட்டா இல்லாத பிற ஃபார்மேட் டேட்டா வந்து நோட்டேஷன்ஸ். ரைட்டா? ஜெனரல் ஃபார்ம் பாருங்க, ஓபன் பிராக்கெட் எக்ஸ்கிளமேஷன் நோட்டேஷன், நோட்டேஷன் நேம், அது சிஸ்டமா பப்ளிக்கா,
ஓகே, அதாவது சிஸ்டம்ல இருக்குதா அல்லது வந்து வெளியில இருக்குதா, அதனோட டேட்டா ஃபார்மேட் என்ன. இதுல நோட்டேஷன் நேம்ன்றது நேம் ஆஃப் த நோட்டேஷன். சிஸ்டம் அப்படின்னா this tells the parser that the format of the notation is defined in the system itself. நீ எந்த மெஷின்ல ஒர்க் பண்றியோ அந்த சிஸ்டம்லயே அந்த இமேஜஸ் இருக்குது, அதாவது அதர் தேன் தி டெக்ஸ்ட் ஃபார்மேட், வேற ஏதோ ஒரு ஃபைல் உன்னோட சிஸ்டம்ல இருக்குன்னு சொல்றது. பப்ளிக்னு கொடுத்தோம்னு சொன்னாக்கா இது வந்து அவுட் சைட் த சிஸ்டம் இருக்குது, அதனால ஒரு URL நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும். டேட்டா ஃபார்மேட்ல அது வந்து ஜிப் ஃபார்மேட்டா அல்லது ஜேபெகா ஜேபிஜியான்ற அந்த டேட்டா ஃபார்மேட் வந்து நம்ம கொடுத்தாகணும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, bird டாட் ஜிப். இதுல வந்து டாட் ஜிப்ன்றது வந்து நோட்டேஷன் ஃபார்மேட். அது என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா பேர்ட் ஃபைல் அப்படின்றது ஒரு கிராபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்றாங்க. இப்போ இதுக்கான ஒரு டிடிடி கோட் நம்ம வந்து பார்க்கலாம். எம்ப்ளாயி பிக் ஈக்குவல் டு போட்டோ. இப்போ உங்களுக்கு வந்து நம்ம வந்து திங்க் பண்ணலாம், XML கோட்ல எதனால நம்ம வந்து இமேஜஸ் ஆட் பண்ணணும். ஒரு நியூ எம்ப்ளாயி வராருன்னா அவருடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நம்ம அதுல அப்லோட் பண்ணி ஆகணும். ஓகே, அப்படி இதனுடைய டிடிடி பாருங்க, ஓபன் பிராக்கெட் எக்ஸ்கிளமேஷன் நோட்டேஷன், அது ஜிப் சிஸ்டம்ல தான் இருக்குது, இமேஜ் பார் ஜிப். ஓகே, சோ அப்போ இந்த இமேஜ் வந்து நம்மளுடைய அந்த XMLல அந்த கன்சர்ன் ஃபீல்டுல போயிட்டு வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேவாமா? சோ இதுதான் வந்து நோட்டேஷன். So in this video I have explained you how to declare DTD for attributes as well as வந்துட்டு notations and then வந்து entities. இந்த மூணுத்துக்கும் வந்து நம்ம எப்படி ஒரு corresponding data type document, அதாவது DTDன்றத வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல போறோம், document type definition நம்ம எப்படி கொடுக்க போறோம்ன்றத சொல்லியிருக்கோம். Even though it is document type definition, அதனுடைய data type மென்ஷன் பண்றதால நம்ம வந்து டேட்டா டைப் டெஃபினிஷன் அப்படின்னு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, ஃபார் ரிமெம்பரன்ஸ் யூ கேன் யூஸ் இட். ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு கம்ப்ளீட் XML டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான டிடிடி வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.